மதுரையில் பொங்கல் கேட்ட கணவருக்கு மனைவி இட்லி வாங்கி கொடுத்ததால் ஏற்பட்ட தகராறில் மாத்திரையை அதிகமாக உட்கொண்டு கணவர் தற்கொலை செய்து கொண்ட வினோத சம்பவம் அரங்கேறியுள்ளது. தம்பதி இடையே ஏற்பட்ட சிறு தகராறு உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு சென்றது எப்படி? மதுரை மாநகர் தத்தநேரி அருள்தாஸ்புரம் பெரியசாமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 64 வயதான சண்முக சுந்தரம். இவரது மனைவி 58 வயதான பாண்டிச்செல்வி. 3 பிள்ளைகளுக்கும் திருமணமான பின்னர் தனியாக வசித்து வந்துள்ளனர். பாண்டிச்செல்வி பூ வியாபாரம் பார்த்து வந்த நிலையில் சண்முக சுந்தரம் துணிக்கடை ஒன்றில் பணிபுரிந்து வந்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு சண்முக சுந்தரத்திற்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டு உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதனால் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே ஓய்வில் இருந்து வந்தார் சண்முக சுந்தரம். இந்நிலையில் பூ வியாபாரம் முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த பாண்டிச்செல்வியிடம் பொங்கல் வாங்கி வருமாறு கேட்டுள்ளார். கடையில் பொங்கல் இல்லாததால் இட்லி வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் பாண்டிச்செல்வி. இதனால் ஆத்திரமடைந்த சண்முக சுந்தரம், நான் சொல்வதை கேட்க மாட்டாயா என கோபத்தில் கத்தி சண்டையிட்டிருக்கிறார். ஏற்கனவே வேலைக்கு செல்லாததால் தன்னை யாரும் மதிப்பதில்லை என்ற தாழ்வு மனப்பான்மையில் இருந்த சண்முக சுந்தரம் தான் தினமும் உட்கொள்ள வேண்டிய கல்லீரல் பாதிப்பிற்கான மாத்திரையை மொத்தமாக விழுங்கியுள்ளார். இதை பார்த்து பதறிப்போன பாண்டிச்செல்வி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு தனது கணவனை கொண்டு சென்று அனுமதித்தார். கடந்த 1 வாரமாக சிகிச்சை பெற்று வந்த சண்முக சுந்தரம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக செல்லூர் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.